பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழி நடத்துவேன் சச்சிதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று முக்கியமான புனித பௌர்ணமி, அதாவது குரோதி ஆண்டின் இறுதி பௌர்ணமி. அடுத்து நாளை மறுதினம், அதாவது நாளை இரவு 2 மணிக்கு விஸ்வாவசு வருஷம் பிறக்கிறது. அப்போ நாங்கள்லாம் இதுவரை செய்த கர்ம வினைகள் எல்லாம் இன்றைக்கு நாங்கள் யாகத்தீயில் விட்டு நாளை ஞாயிற்றுக்கிழமை 13ஆம் தேதி இரவு 2 மணிக்கு விஸ்வாவசு வருஷம் பிறக்கிறது. ஒரு சாந்தி சமாதானம் சுபிட்சம் நிறைந்த வருகின்ற விஸ்வாவசு ஆண்டு ஒரு சாந்தி சமாதானம் சுபிட்சம் நிறைந்த ஆண்டாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்று 12ஆம் தேதி சனிக்கிழமை மாபெரும் காயத்ரி மகா யாகத்தில் நாங்கள்லாம் பங்கு பெற்றிருக்கிறோம். என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் ஞானகுரு பகவான் அவருடைய திருப்பாதத்துக்கு நாங்கள் உங்கள் சார்பாக நாங்கள் அபிஷேகம் செய்யப்பட்டு 108 சக்தி வாய்ந்த மூலிகள், சக்தி வாய்ந்த மந்திரங்கள், நவதானியங்களிட்டு இன்றைக்கு நாங்கள் தெரியாமல் தெரிந்தும் தெரியாமல் செய்த கர்மவினைகளிலிருந்து எங்களை காப்பாற்று குருதேவா பகவானே அப்படின்னு சொல்லி நாங்கள் இதுவரை செய்த பிரார்த்தனைகள் வீண் போகாமல் இன்று எங்களை இந்த இடத்துக்கு அனுப்பி இன்று நீ பிரார்த்தனை பண்ணும்போது வருங்காலத்தில் நீ சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு ஆண்டில் நீ காலடி எடுத்து வைக்க போகிறா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு குருதேவர் பாருங்கள் எங்களுக்கு மறைமுகமாக இங்கே அனுப்பியிருக்கிறார். அப்படிப்பட்ட மகா சக்தி படைத்த மகா யாகத்தில் நாங்கள் பங்கு பெற்றிருக்கோம். அதாவது 14ஆம் தேதி காலை 7 மணிக்கு பாருங்கள் வருஷ பூசை நடக்கும். மட்டக்களப்பு ஸ்ரீ பேரிம்பஞான பீடத்திலையும் இங்கே எல்லா ஆத்மஞான பீடத்திலெல்லாம் காலை நடக்கும். அப்போ நாளை அதாவது நாளை ஞாயிற்றுக்கிழமை மறுதினம் திங்கட்கிழமை காலை 7 மணிக்கு பூசை நடக்கும். அதாவது விஸ்வாவசு வருஷ பூசை. அதில் பங்கு பெற்றுவது பெரும் பாக்கியம். என்னென்னு சொன்னால் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்லி எங்கள் சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் அந்த வழியில் வந்து இன்றைக்கு நாங்கள் இந்த கலியுகத்தில் வையத்துள் சரியாக வாழ்வதற்கு யாகங்கள், யக்ஷங்கள், தியான யவங்கள் இப்படிப்பட்ட இடங்களில் போய் குரு சச்சங்கங்கள் கேட்ட குரு பகவானை நினைச்சு நல்லவரை காண்பது நன்று, நல்லார் சொல் கேட்பது நன்று, நல்லாரை நினைப்பது நன்று, நல்லாரை பார்ப்பது நன்று, நல்லார் உபதேசம் கேட்பது நன்று என்று சொன்னால் நல்ல வாரத்துக்காக நாங்கள் வரும்போகிற ஆண்டுகளில் நாங்கள் ஒரு சாந்தி சமாதானம் சுபிட்சம் எங்களுக்குள்ள எல்லா துன்பங்கள், வேதனைகள், பிரச்சனைகள் இந்த கலியுகத்தில் பாருங்கள் சொல்லனா துயரங்கள், நோய் நொடி, வறுமை, இப்போ வருகின்ற வரப்போகிற இயற்கை சீற்றங்களில் இருந்து எல்லாத்திலையும் இருந்து எங்களை காப்பாற்று குருதேவா என்று சொல்லி எங்களுக்கு அந்த ஆன்ம பலத்தை கொடுங்க. நாங்கள் வரப்போகிற பாருங்க எல்லா ஆண்டுகளில் எதிர்நீச்சல் போட்டு ஞானத்தின்படி நாங்கள் வாழக்கூடிய ஒரு வழியை கொடுங்க என்று சொல்லி நாங்கள் இதுவரை பிரார்த்தனை பண்ணி இன்று நாங்கள் பாருங்க குரோதி ஆண்டின் பாருங்க கடைசி மகா யாகத்தில் நாங்கள் பங்கு பெற்றிருக்கோம். அடுத்த ஆண்டு பாருங்க நாளை இரவு பிறக்கும் போது 14ஆம் தேதி நாங்கள் பூசையில் பங்கு பெற்றும் போது ஒரு சாந்தி, ஒரு மகிழ்ச்சிகரமான, ஒரு இன்பமான ஒரு தன்மை உங்களுக்கு ஏற்படும் இங்கிருந்து போகும்போது. என்னென்னு சொன்னால் நாங்கள் பல எங்களுடைய இதிகாசங்களை புரட்டி போட்டால் ராமபுரான் பிறக்க முதல் பாருங்கள் அவருக்கு எல்லாம் இருந்தாலும் தசரனுக்கு பாருங்கள் பிள்ளை இல்லா குறை ஒன்று இருக்கும் போது அவருடைய குருதேவர் பாருங்கள் வஜிஷ்டர்கிட்ட கேட்டார், இதுக்கு என்ன குருதேவா, நமக்கெல்லாம் எல்லாம் இருக்கு, நான் தபம் பண்ணுறேன் எல்லாம் செய்து இது நம்ம அடுத்த எனக்கு பிறகு அரசாட்சி ஆள்றதுக்கு பிள்ளைகள் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவர் பாருங்கள் புத்திரகாமகஷ்டி யாகம் பண்ணார். அப்படி புத்திரகாமகஷ்டி யாகம் பண்ணின உடனே பாருங்கள் ராமர், சத்ருகன், பரதன், சத்ருகன் எல்லாரும் பாருங்கள் பிறந்தார்கள்.
அன்று பாருங்க பக்திமயமாக அவர்கள் அந்த செய்த மகா யாகத்தில் அவருடைய பாவங்கள் எல்லாம் போய் பாருங்க அவருக்கு பிள்ளை பிறந்தது. அதே மாதிரி நாங்கள் இன்றைக்கு பக்தி பூர்வமாக எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை, ஒரு கூட்டு வழிபாடு. ஏன்னா நாங்கள் கூட்டாக மந்திரங்கள் சொல்லி பாருங்க யாகத்தில் ஒரு நிலையாக இருந்து நாங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது இறைவனுடைய அருள் பாருங்க இங்கே எங்களுக்கு விழும். அந்த இறைவனுடைய அருளை பெறக்கூடிய அளவுக்கும் மனநிலை எங்களுக்கு வரும். ஏன்னு சொன்னால் அதுக்காகத்தான் பாருங்க அன்று பாருங்க மேளங்கள் சங்குகள் பாருங்க வெடியெல்லாம் கொளுத்தி எல்லாம் செய்யறா வெளி பாருங்க வெளி எண்ணங்கள் வெளி சத்தங்கள் இல்லாமல் நாங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது பாருங்க எங்களை அறியாமலே பாருங்க எங்களுக்கு ஒரு சமாதானம், ஒரு சாந்தி, ஒரு மனதில் ஒரு அமைதி ஏற்படும் போது அங்கிருந்து எங்களுக்கு பாருங்க அந்த அருளை பாருங்க தேங்கி வச்சு பாருங்க அதை திங்க் பண்ணி அதை பாருங்க சேமிச்சு வச்சு வரப்போகிற ஆண்டில் பாருங்க அது தாக்காம அதை ஞானத்தை கொடுத்து எங்களுக்கு சரியான வழியை காட்டுறதுக்குரிய வழியை சித்தர்கள் அன்று காட்டினார்கள். ஏன்னு சொன்னால் நாங்கள் கடவுள்ற ஒரு பகுதி, நாங்கள் அங்கேருந்து கடவுள்ற ஒரு பகுதி. நாங்கள் அப்போ கடவுள்ற ஒரு பகுதியாக வந்த நாங்கள் பாருங்க நாங்கள் பிரபஞ்சம் பாருங்க என்ன எங்களை ஒரு கடவுள்ற பகுதியாக நாங்கள் வந்திருக்கோம். என்ன சொன்னால் கடவுள் தான் எங்களை படைச்சவர் பாருங்க ஒரு பணக்கார ஆள் பாருங்க எந்த சலனமும் இல்லை சரியாக முடிவெடுக்கக்கூடிய ஞானம் பெற்றவர் அவருடைய பகுதி தான் நாங்கள் இங்கே படைச்ச உடனே பாருங்க பூமியில் இந்த உடம்பெடுத்து மனம் எடுத்திருக்கோம். அப்போ உடல் மனம் சார்ந்து நாங்கள் இங்கே அளவுக்கு அதிகம் போகல. ஒரு ஆளுக்கு ஒரு கடன் தொல்லை பிரச்சனை, ஒரு ஆளுக்கு ஒரு துன்பம். அப்படி துன்பம் வரும்போதெல்லாம் பாருங்கள் எல்லாரும் ஏங்குனாங்க, குருதேவா கடவுளே இதுக்கு வழி இல்லையா, நான் எல்லாம் கஷ்டப்படுறேன், எனக்கு தெரியா. என்னடா நான் ஒரு சூழலில் பிறக்கும் போது அந்த சூழலில் இருக்க தன்மை பண்பு குணங்களை இந்த ஐம்பொறிகள் மூலம் ஈர்த்தெடுக்கும். அப்போ அது எடுக்கும்போது அதை நாங்கள் பாருங்கள் என்ன அதை நாங்கள் ஈர்த்து வாழத்தான் வேண்டும். ஏன்னா எனக்கு அடுத்த கட்டம் தெரியாது, நாங்கள் ஒரு சூழலில் பிறக்கிறோம். அப்படி நாங்கள் தெரியாமல் அந்த சூழலில் பிறக்கும் போது ஏற்படுற கஷ்டம் வரும்போதெல்லாம் பாருங்க நாங்கள் கடவுளை நோக்கி அந்த பக்கம், ஏன்னா கடவுள்ல இருந்து நாங்கள் ஒரு பகுதி. இப்போ மனம் உடல் சார்ந்து நாங்கள் இங்கே வந்து பாருங்க கடமையாற்ற வரும்போது, இப்போ நம்ம எல்லாம் வெளிநாட்டுக்கு லண்டனுக்கு போய் கடமையாற்ற போது எங்களுடைய சொந்த வீடு தாய் வீடு பாருங்க எங்க விண்ணுலகம். நாங்கள் இங்கே பாருங்க கர்ம பூமியில் பாருங்க எங்களுக்கு கொஞ்சம் வேலரிக்கு கடமையாற்ற வந்த அந்த கடமையாற்றினா சரியா சம்பளம் கிடைக்கும். இப்போ நாங்கள் ஆசை பற்று பாருங்க பாசம், இதுக்கு அளவுக்கு அதிகமான கோபம், அளவுக்கு அதிகமான கவலை, அளவுக்கு அதிகமாக இந்த பூமியில் இருக்கு. அது அளவுக்கு அதிகமாக நாங்கள் திங்க் பண்ணத்தால் வந்ததால நாங்கள் அங்கிருந்து வந்ததை மறந்து இங்கே நாங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கோம். எங்களோட தாய் வீடாகிய பாருங்க எங்களை படைச்சவரை மறந்து வேதனைப்படும் போது எங்களுக்கு துன்பங்கள் வரும்போதெல்லாம் அப்பெல்லாம் என்ன செய்யறோம் நம்ம எல்லாம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் சொல்லு கேட்காம பாருங்க அம்மா அப்பாட சொல்லு கேட்காம போய் கல்யாணம் கட்டின உடனே அங்கெல்லாம் போட்டு பாருங்க உங்களை கஷ்டப்படுத்தும் போது யோசிப்போம் பாருங்க, அம்மா எல்லாம் பாருங்க எனக்கு சாப்பாடு தந்தா இங்கே வந்து நான் மாட்டுப்பட்டுத்தனே அப்படின்னு யோசிக்கும் போது பாருங்க திரும்பி போகும்போது அந்த தாய் உங்களுக்கு பாருங்க யாரு உங்களோட அண்ணன் தம்பியோ பாருங்க தகப்பன கோவமா இருந்தாலும் வேலைக்கு பின்னால போய் வாடா மெல்ல வாடா பின்னால வாடான்னு சாப்பாடு கொடுக்குற மாதிரி கடவுள் பாருங்க எங்களை நீங்க கத்தி கேட்டு எங்களுக்கெல்லாம் பாருங்க துன்பம் வாழ முடியாது கடவுளை என்று தேங்கினோடனே இங்கே கூட்டிட்டு வந்திருக்காரு. சிந்திச்சு பாருங்க எப்படி கூட்டிட்டு வந்திருக்காரு. கூட்டிட்டு வந்து வரப்போற ஆண்டு விஸ்வாவசு ஆண்டுல பாருங்க நீ தெய்வீகத்தன்மையா வரப்போற ஆன்மீக ஆண்டு பெரிய தெய்வீகத்தன்மையா நீ வாழப்போற ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இருக்கு. நீ வாடா இங்கே ஸ்ரீ ஆத்மஞான பீடத்தில் பாலமுனையில் மண்டூர்ல ஒரு மூலையில பாருங்க 22 வருஷங்களாக பாருங்க உபதேசம் கொண்டிருக்கார். வாடா அப்படின்னு சொல்லி அர்ஜுனட்ட என்னை முழுமையா நீ சரணாகதி அடையும் போது என்னுடைய முழு அருள் உனக்கு கிடைக்கும் பாருங்க. அப்போ என்னுடைய கர்மாக்கள் எல்லாம் பாருங்க கரையும். அப்ப நீ போல என்னை போல இந்த பூமியில வாழலாம். நானும் அங்கிருந்து வந்த நீ எல்லாம் வேதனைப்படும் போதுதான் பாருங்க நல்லவரை காப்பாற்றவும் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு வந்திருக்கேன். ஆனா எனக்கு பாதிக்கவில்லை. ஏனென்று சொன்னா நான் இந்த பக்கம் சாரல்ல, மன உடல் பக்கம் சாரல்ல, நான் என்னுடைய சுயதன்மையிலிருந்து பாருங்க வெளியே வரல. நீ பாருங்க உன்னுடைய சுயதன்மையிலிருந்து என்னையும் பாருங்க பக்கத்துல மறந்து பாருங்க உன்னுடைய சுயதன்மையை மறந்து நீ மன உடல் பக்கம் சார்ந்து போகக்குள்ள வேதனைப்படுற அர்ஜுனா நீ பாருங்க அங்கால பார்த்தனால சுவந்துதா எழும்பு எழும்பு என்னை பாரு. நீ பாருங்க என்னுடைய பூர்ணத்துவமான அருளை பாருங்க உனக்கு பெறுறதுக்கு என்னை பூர்ணமாக நீ சரணாகதி அடை அப்படி என்று சொல்லி பாருங்க அவர் சொல்லும் போது பாருங்க அவர் சொல்ற கேசவா அப்படி என்று சொல்லி அவர் கேட்ட உபதேசம் பண்றார் அப்படி பண்ணும்போது அவருக்கு வாசுதேவா அப்படி என்று சொல்லி நான் இப்ப எல்லாத்தையும் மறந்து நீ எனக்கு வழிகாட்டு அப்படி என்று சொல்லி அவர் பிரார்த்தனை பண்ணும் போதுதான் அவர் தன்னுடைய கடமையாற்றுவதற்கு பாருங்க வந்திருக்கேன். நான் விண்ணுலகத்திலிருந்து வந்த நீங்களும் பாருங்க விண்ணுலகத்தில் வந்த நான் கடமையாற்ற வந்திருக்கேன் அப்படி என்ற ஞானம் பிறந்து பாருங்க திடீரென எழும்பி தன்னுடைய கடமையை சரியா ஆற்றும் போது பாருங்க அவருக்கு பட்டாபிஷேகம் அவர்களுக்கு நடக்கும்.
அப்படித்தான் நாங்க பாருங்க அங்கிருந்து வந்த நாங்க இங்க பாருங்க மனம் உடல் சார்ந்து இந்த பக்கம் நாங்க சார்ந்து இருக்கும் போது பாருங்க பகவானை நினைச்சு நாங்க இருக்கும் போது பகவானே பாருங்க குருவா வருவார், இல்லாட்டி அவர் தகுந்த ஆளை அனுப்பி வைப்பார். இதைத்தான் ஆதிசங்கர் சொல்லிக்கார் பாருங்க, உன்னுடைய குருவின் பாதத்தில் அசைக்க முடியாத பக்தி வைப்பாயானால் காண்பாய் உன் உள்ளத்தின் உள்ளே சொன்னா உனக்கு விளங்கலையாப்பா, உனக்குள்ள இருக்கவன் தான் வெளியே வந்திருக்கான்னு சொன்னா உனக்குள்ள நான் இருக்க நீ விண்ணுலகத்திலிருந்து வந்த நீ அப்படி என்று சொல்லி நீ மாயையில இந்த பக்கம் சிக்கனத்தால நானே பாருங்க வெளியில குருவா வடிவெடுத்து வந்திருக்கேன். அதனால தான் ஆதிசங்கர் சொன்னார், உன் குருவின் பாதார கமலத்தில் அசையாத பக்தி வைப்பாயானாய் காண்பாய் உன் உள்ளத்தின் உள்ளே என்னுடைய திருக்கோல காட்சியை நீயும் நானும் ஒன்று அப்படின்ற நிலை நீ அடைஞ்சி ஜீவ பிரம்ம ஐக்கிய நிலை பாருங்க. ஏனென்று சொன்னா அகம் பாருங்க என்ன செய்ய, அகம் விண்ணுலகத்தினால் இருந்து வந்த நாங்க அகம் பாருங்க பேரின்பம், அந்த பேரின்பத்தை விட்டு பாருங்க சிறிய பாருங்க சிறிய சிற்றறிவு வாங்கி அஞ்சறிவு மூலம் நீ பாருங்க வீழ்ந்து கிடக்கா, பேரறிவாகி அகத்தோட நீ தொடர் கொள்ளு என்பதற்காக அகத்தை பாருங்க உண்டாக்குன பாருங்க அகத்துக்குள்ளரிக்க ஆன்மாவே பாருங்க குருவா வந்தனால தான் ஆதிசங்கர் சொன்னார் பாருங்க, உன் குருவின் பாதார கமலத்தில் அசையாத பக்தி வைப்பாயானாய் காண்பாய் உனக்குள்ள இருக்கிற என்னை நீ எனக்குள்ள இருந்து ஒரு பகுதி நீ உன்னை கடமையாற்றுவதற்காக இங்க அனுப்பின நான் வெளிநாட்டுக்கு போற மாதிரி பாருங்க இங்க கடமையாற்ற வந்திருக்கேன். உன்னுடைய கடமை சரியா ஆற்ற முடியாதனால உனக்கு அந்த சம்பளத்தை பாருங்க சரியா சாப்பிட முடியாது, சரியா வாழவும் முடியாது. ஏனென்றால் இது நீ வேலை செய்ய வந்த இடம், இது கர்ம பூமி, நீ வேலை செய்ய வந்த இடம். ஆனா நீ அங்கிருந்து தான் வந்த, ஆனா அங்கத்தை மறந்தனால தான் உன்னுடைய கடமையாற்ற முடியவில்லை. நீ கடமையாற்றாமல் இருந்தால் வேதனைப்படுவாய் என்று சொல்லித்தான் நான் இங்கே வடிவம் எடுத்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி பாருங்க சொல்றதான், உன் குருவின் பாதார கமலத்தில் அசையாத பக்தி வைப்பாயானாய் காண்பாய் உன் உள்ளத்தின் உள்ளே. பாருங்க நான் வேதனைப்படும் போது இதுக்கு வழி இல்லையா குருதேவா அப்படின்னு சொல்லி பாருங்க நாங்க ஒரு அடி எடுத்து வச்சா குரு 10 அடி எடுத்து வச்சு பாருங்க பக்கத்திலே வந்தார். என்னை பூர்ணமாக நீ சரணாகதி அடி புண்ணியம் உனக்குள்ள இருக்க எல்லா கர்மங்களும் எல்லாம் போய் நீயும் நானும் ஒன்று என்ற நிலை வந்தவுடனே நீ பாருங்க என்னுடைய கடமையை நீ ஆற்றுவாய், உன்னுடைய கடமையும் முடிஞ்சிடும், என்னுடைய கடமையை நீ ஆற்று அப்படி என்று சொல்லி அவர் இட்ட கட்டளையை சிறமேற்கொண்டு பாருங்க இந்த தெய்வீக பணியை இறைவனுக்கு செய்யும் சேவை பாருங்க. மக்கள் சேவையே மகேசன் சேவை. நான் படைச்ச இந்த உயிர்கள் வேதனைப்படுறார்கள், இந்த மக்களுக்கு சேவை செய்தா எனக்கு சேவை செய்த பலன் உனக்கு கிடைக்கும் அப்படி என்று சொல்லி பாருங்க. ஆழ்ந்து போகக்குள்ளா எழும்பப்பா, நீ சுயநலமா நீ மட்டும் இந்த இன்பத்தை பெற வரவில்லை, இது கொடுப்பதற்கு வந்த உனக்கு பணி இருக்கு அப்படி என்று அடிக்கடி எழுப்பி இந்த 22 வருஷமாக பாருங்க பின்னால் இருந்து அடிச்சு கொண்டே உங்களுக்காக வழிகாட்ட அனுப்பி கொண்டே யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு இந்த கர்மபூமி பக்கம் போனதால நேரம் இல்லை பாருங்க, வருவதற்கு நேரம் இல்லை, நல்லத்துக்கு நேரம் இல்லை, நல்லத்தை விடுறாரு இல்ல பாருங்க, நல்லதை ஒன்று செய்ய விடுறாருன்னா உங்களை பாருங்க உங்க மனத்தை பிடிச்சிருக்கவர் யாரு அப்படின்னு நீங்களே அறிஞ்சு கொள்ளலாம். நல்லத்துக்கு விடாதவர் பிடிச்சு வச்சிருக்கார், அவரோட தான் நாங்க இருக்கோம், எப்பையும் நாங்க சுவர் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அறிந்து பாருங்க உங்களை இங்க அனுப்பி நீ என் பக்கம் சார்ந்து வாழு. அதுக்கு பாருங்க காலை அதிகாலை 4 மணிக்கு எழும்பு, குளிச்சு மொழிகி பாருங்க காயத்ரி மந்திரம் ஒரு 21 தடவை சொல்லி உன் காயமாகிய நோவை இல்லாம கூடிய மகா மந்திரம் மந்திரங்களில் நான் காயத்ரி என்று சாஸ்வதமா உரைச்சிருக்கேன். அந்த மந்திரத்தை நீ சொல்லும் போது சாஸ்வதமா உனக்குள்ளே என்னுடைய பாதத்தில் நீ சரணடைவாய். அப்படி அடையும் போது பாருங்க நீ நான் ஒன்று என்ற நிலை அடைஞ்சி பாருங்க இந்த உலகத்துல என்னை மாதிரி கடமையாற்றுவா அப்படி என்று சொல்லி என் குருநாதர் விட்டாரு. அர்ச்சுனனுக்கு கிருஷ்ணன் விட்டார் பாருங்க, ராமகிருஷ்ண பரமேஸ்வரர் விவேகானந்தருக்கு விட்டார், ஆதிசங்கருக்கு அவருடைய குரு விட்டார், சுவாமி சிவானந்தருக்கு பாருங்க ரிஷிகேஷில பாருங்க அவருடைய குரு விட்டார். அடிக்கடி பாருங்க எங்களை படைச்சவன் வருவா ஏதோ ரூபத்துல. நாங்க பாருங்க அவரை மறந்து வேதனைப்படும் போதெல்லாம் வேதனைகளும் துன்பங்களும் வேதனையும் நான் உங்களை அருட்கொடையப்பா, அப்பதான் நீங்கள் பாருங்க அந்த டேஸ்ட்ல இருந்து வெளியே வருவீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வழிகாட்டினார். பற்றற்று கடமையாற்றப்பா, தாமரையில தண்ணி மாதிரி இந்த பூமியில வாழ்வதற்கு வந்த நீ இன்றைக்கு நீ பாருங்க பற்றோட இருந்து ஒட்டி கொண்டிருக்கத்தால இந்த பூமியிலையும் வாழ முடியாது, நீ பாருங்க பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்க எங்கேயும் வாழ முடியாது. கடவுளையும் நினைக்க விடாத விடாம வாடி வச்சிருக்க அந்த ஆளுநர் இருந்து பாருங்க நீ எழும்பு, அவரோட 4 மணிக்கு எழும்பு. அர்ச்சுனனுக்கு சொன்னார் எழும்பப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி 4 மணிக்கு எழும்பு,
அந்த பிரம்ம முகூர்த்தத்துல பாருங்க கையில வில்லை, கையில காயத்ரி மந்திரம் இருக்கு. அதை 21 தடவை சொல்லப்பா. உன்னை பாருங்க பிடிச்சிருக்கிறது, உன்னை நீ சோர்ந்திருக்க அர்ஜுனா, உன்னை சோர்ந்திருக்கிற பாருங்க அந்த மயக்கம் இந்த காயத்ரி மந்திரம் இல்லாம ஆக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பாருங்க சொல்லி நம்மளுக்கு இந்த கலியுகத்துல இந்த மந்திரத்தை சொல்லும் போது உன்னுடைய அகத்தை பாருங்க பற்றி பிடிச்சிருக்கும் அந்த மாயை அகலும் அப்பா. இந்த காயத்ரி மந்திரம் நானே அதை அகற்றி விடுவோம், நீ என்னை சரணாகதி அடை அப்படின்னு சொல்லி பாருங்க கீதையில சொல்லி இருக்கிறார். எங்களுக்கு சொல்லி இருக்கிறானா அர்ஜுனனுக்கு அந்த வில்லை எடுகின்ற மாதிரி நீ 4 மணி கிளம்பி காயத்ரி மந்திரம் ஆகி அந்த வில்லை எடு, அஸ்திரம் ஏத்தப்பா. இந்த பிரம்ம முகூர்த்தத்துல உன்னுடைய பாருங்க உன்னை பிடிச்சிருக்க மாயை நீ அப்படியே பாருங்க சங்காரம் பண்ணுவதற்கு நான் பக்கத்தில் உனக்கு பக்கத்தில் இருக்கேனப்பா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பக்கத்திலே ஆன்மாவா இருக்கிறார். அப்படிப்பட்ட மகா சக்தி படைச்ச மகா புருஷர் பல அவதாரங்கள்ல பண்ணவர். கலியுகத்தில் காயத்ரி சித்தராக அவதாரம் பண்ணி மந்திரங்களின் காயத்ரி என்னடா காயத்ரி மந்திரத்தை பகவான் மட்டும் தான் கொடுக்கலாம். அந்த பகவான் கொடுத்த மந்திரம் மட்டும்தான் எங்களுடைய பாவத்தை சங்காரம் பண்ணும். அப்படிப்பட்ட மகா மந்திரம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. உலகத்துல பாருங்க ஆஞ்சநேயருக்கு பாருங்க அவருக்கு பிடிக்கணும் சனி அப்படின்னு சனி பகவான் பாரு சனீஸ்வரன். ஆஞ்சநேயர் சரியான பாருங்க ராம பக்தர். தன்னுடைய குருவுக்கு பாருங்க அசைக்க முடியாது. நம்மள மாதிரி கபோதி பக்தர்கள் மனம் ஓடாது, ஒன்றும் செய்யாது. அவருடைய முழு பாருங்க இது ராம மேல் தான். அப்படி ஒரு பக்தி ஆஞ்சநேயர். சனீஸ்வரம் பாருங்க கிட்டத்துல 29 மாறின மாதிரி பாருங்க அவரு பிடிக்க வராரு. போன மாசம் 29ஆம் தேதி பாருங்க சில பேருக்கு பிடிச்சிட்டாரு, சில பேருக்கு பிடிக்கலாம இருக்கு. யோசிச்சு பாருங்க, பிடிச்சவர் எல்லாம் இங்க வரல. பிடிச்சாலும் பாருங்க ஆஞ்சநேயருமா இந்த கதை கேட்டா விளங்கும் எப்படி பிடிக்காம மாத்துறேன். இதை படைச்சவர் இடைக்காட்டு சித்தர். பகவான் அப்படி இருக்கிறாரு. பாலம் கட்டி கொண்டிருக்கு, வேலை நடந்து கொண்டிருக்கு. சனீஸ்வரம் பாராரு, பகவானே நீங்க இங்க வந்திருக்கீங்க, ஆனா இன்றைக்கு நான் பாருங்க என்னுடைய சட்டம் நான் உங்களை சார்ந்து வாழ்றாள், நீதியா வாழ்றாள் பாருங்க. ஈஸ்வரன் ஈஸ்வரப்பட்டவன நீதியாள் இருக்கு. கைகோர்ட் ஜட்ஜ் தண்டனை கொடுக்கு. சரியா பிள்ளை செய்தா ஜெயில், பிள்ளை செய்யாட்டி வீட்டுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. அப்படிப்பட்ட ஜட்ஜ் சனீஸ்வரம் வாராரு. அப்ப சனீஸ்வரம் வந்து கேட்கிறாரு. அவர் சொல்ல அந்த ஆஞ்சநேயர் வேலை செய்து கொண்டிருக்கார், அவர்கிட்டே போய் கேளப்பா அப்படின்ட்டு. அப்ப அவர் கேட்கிறார், ஆஞ்சநேயா கடும் பிஸியா வேலை செஞ்சு கொண்டிருக்கார் பாருங்க எல்லா இடமும் ராம பக்தி. அப்படி நம்மளை போல கபோதி பக்தர்கள் அப்படி ஓடாது, அங்கேயும் இங்கேயும் ஓடாது பாருங்க. அப்படியே வேலை செய்து கொண்டிருக்கார், எல்லாம் மறந்து பகவான் பாருங்க முழுமையா பாருங்க இருந்து வேலை செய்து கொண்டிருக்கார். கேட்கிறார் ஆஞ்சநேயா அப்படின்ட்டு. என்ன அப்படின்னு கேட்கிறாரு. நான் இன்றைக்கு உன்னை பிடிக்கணும், இன்றைக்கு பிஸியப்பா, நம்மளுக்கு எல்லாம் வேலை செய்த நேரம் இன்றைக்கு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கு கட்டாயம் பிடிக்கும், நாளைக்கு வேலை முடிஞ்சு வாரனப்பா, நாளைக்கு லீவு வேலை முடிஞ்சு வாரன் அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கு பிடிக்கணும், எங்களா அது கையில பிடிக்கலாம், வேலை செய்து கொண்டிருக்கிறாரு. தலையில ஏறு அப்படின்னு சொன்னார். தலையில இடம் கொடுத்தார். தலையில இடம் கொடுத்தோன்னே இவர் வர முதல் பாருங்க சின்ன சின்ன மலைகளை தான் தூக்கி தந்தார், சின்ன சின்ன கல்லுகளை. இவர் வந்து ஏறனுடைய பாருங்க பெரிய பெரிய மலையெல்லாம் தூக்கி தூக்கி வச்சாரு. உடனே ஓடித்தாரு. சனீஸ்வரன் உடனே போன பாருங்க ஆஞ்சநேயர் மட்டும்தான். அவர் தான் சிவபெருமான ஆஞ்சநேயர் என்று அவ்வளோ பக்தி. பக்தியால எல்லாத்தையும் வெல்ல என்பதற்கு பாருங்க என்னன்னு சொன்னா பாருங்க, அவர் பிடிக்கும் போது பாருங்க இவர் சின்ன சின்ன பாருங்க பாறைகளை தூக்கி வச்சு தான் போட்டார். அவர் பிடிச்சோடனே பெரிய பெரிய பாறைகளை தூக்கின உடனே பாருங்க அந்த பெரிய பாறையில மிக சக்தி வாய்ந்த பாறைகள், சக்தி வாய்ந்த பாறை, இந்த சக்தி வாய்ந்த பாறைகளை தூக்குறாள் எப்படி பாருங்க, அதை விட சக்தி வாய்ந்தார். அப்ப சக்தி கூடன உடனே பாருங்க என்ன ஆஞ்சநேயர் பண்ண சனீஸ்வரர் ஓடித்தாரு. இப்ப நமக்கு பிடிக்கிறேன்னா சக்தி குறைஞ்சவருக்கு தான் பிடிக்குது. இதைத்தான் பாருங்க இடைக்காட்ட இந்த இதை உண்டாக்குன இந்த சாத்திரங்கள் சோதனங்களை உண்டாக்குனவர் சொல்லிக்காரு. நாளென்ன செய்யும் கோளென்ன செய்யும் நாதன் உள்ளிருக்கையிலே. நாதன் மிக சக்தி வாய்ந்தவர். நாதனோட நீ தொடர்பு கொண்டா அவர் பிடிக்க மாட்டாரப்பா. இந்த ஆஞ்சநேயர் நாதனோட தொடர்பு கொண்டவர். புரியுதா, விளங்குதா? நாளென்ன செய்யும் கோளென்ன செய்யும் நாதன் உள்ளிருக்கையிலே அப்படின்னு பாடினா இந்த ஆஞ்சநேயர் மன சக்தி பாருங்க, ஆன்ம சக்தி பலம் பெற்றார். அர்ஜுனருக்கு சொன்னாரு, என்னை பூர்ணமாக நீ சரணாகதி அணிஞ்சா என்னுடைய அருள் உனக்கு கிடைக்கும் அப்பா, உன்னுடைய மாயை தானாக போகும், அப்ப நீ உன்னுடைய கடமையை சரியா ஆற்றலாம் என்ற மாதிரி இவருடைய கடமைக்கு பங்கம் வந்தது.
யாரு? ராமபிரானுக்கு பாருங்க கடமையாற்ற வந்த ஆஞ்சநேயருக்கு நம்மளுக்கு இங்க பூசைக்கு விடாம பாருங்க சனி பிடிச்சி விடாம இருக்கிற மாதிரி அவருக்கு வேலை செய்து கொண்டிருக்குள்ள வரும். கடவுளை நோக்கி போக்குள்ள நம்மளை விடாது, நல்லதை நோக்கி போக்குள்ள கலியுகத்தில் விடாது, களி பிடிச்சிடும். சனி பிடிக்காட்டியும் கலி புருஷன் பிடிச்சிருவார். ரெண்டு பேரும் இருக்காங்க கலியுகத்தில். அப்ப பாருங்க இவர் என்னன்னா அவர்கிட்ட அசைக்க முடியாத பக்தி வச்சிருந்ததால சக்தி பெற்றாரு. சக்தி பெற்ற சித்த புருஷன் மாதிரி பாருங்க பலமா இருந்ததால என்ன செய்தாரு, அவர்கிட்ட பிடிக்கலாம் போயிடுச்சு. இப்ப நாங்க சக்தி குறையும் போதுதான் அவர் பிடிக்கிறாரு. இப்ப நீங்க சக்தி குறையும் போதுதான் உங்களுக்கு ஏதோ துன்பம் வந்து சக்தியை கூட்டுவதற்கு வந்திருக்கும். இந்த யாகத்துல என்ன செய்தாரு தசரதன்? சக்தி குறைஞ்சனால அவருக்கு ஒரு கவலை. யாகத்துல பங்கு பெற்றனே பாருங்க கவலை இல்லாம இது சக்தி கூடிச்சு. விளங்குதா இப்ப இந்த கதை? இப்ப நீங்க யாகத்துல பங்கு பெற்றனே சக்தி கூடிடும். இப்ப நீங்க வரும்போது பாருங்க உங்களுக்கு சக்தி குறைஞ்சனால சனி மட்டும் இல்ல களி பிடிச்சிருந்து பக்கத்து வீட்டுக்காரனும் விட மாட்டான், ஒருவரும் விட மாட்டான். நம்மள வாரத்துக்கு பாருங்க சொந்தக்காரனும் விட மாட்டான். என்னன்னா சொல்லி நிப்பாட்டிடுவான், பூஜைக்கு போய்த்துறாத, அந்த ஆளுக்கு வேலை இல்லை, உங்களுக்கு வேலை இல்லையா போறதுக்கு பாருங்க ஆத்ம ஞான கூடத்துக்கு அப்படின்னு சொல்லி உங்களை எப்படியும் பிடிச்சிருவாரு. எந்த உருவத்திலையும் பாருங்க சொந்தக்காரன் மூலம் ஆறு மூலம் சனி பகவானும் களியும் வந்து பூந்து பிடிச்சிருவாரு. ஏன்னா சொந்தக்காரம் சொன்னா கேட்பாரு, ஆருக்கு தெரியும் களிக்கு தெரியும். அப்ப சொந்தக்காரனுக்குள்ள பூந்து சொன்னாதான் பிடிப்பார். அயலவனுக்குள்ள பூந்தா நீங்க கேட்பீங்களா? அதுக்காக எப்படியோ உங்களை இங்க விடாமாக்குவாரு. இப்ப நீங்க பாருங்க என்ன உங்களுக்கு கஷ்டம் வந்தோடனே எப்படியும் போகணும் என்று சொல்லி நீங்க எண்ணின உடனே தான் நீங்க வந்திருக்கீங்க. இப்ப நீங்க பாருங்க இந்த சக்தி பெற்ற உடனே எண்ணி சக்தி பெற்ற உடனே உங்களுக்குள்ள இருக்க எல்லா கர்மங்களும் உங்களுக்குள்ள கரைக்கப்படும். இப்ப நீங்க வந்திருக்க பாருங்க எல்லா கர்மங்களும் கரைக்கப்பட்டு வருகின்ற பாருங்க விஸ்வாவசு ஆண்டு ஒரு ஆன்மீக தெய்வீக ஆண்டாக நாங்கள் எல்லாரும் ஒரு சங்கல்பம் 17ஆம் தேதி ஒரு 14ஆம் தேதி ஒரு சங்கல்பம் கொள்வோம். திங்கட்கிழமை விஸ்வாச ஆண்டுல என்ன அதிகாலை 4 மணிக்கு எழும்பி காயத்ரி மந்திரம் 21 தடவை வேண்டான குழந்தை சொல்லி குளிச்சு முழுகி பாருங்க விளக்கேத்தி பாருங்க லட்சுமி தேவி பாருங்க வரப்போற ஒரு ஆண்டாக நம்ம வீட்டுல லட்சுமி குடியிருக்கிற ஆண்டாக காயத்ரி மந்திரம் சொல்லி எங்க வீட்டுக்குள்ள இருக்க அழுக்கெல்லாம் இல்லாமாக்கி இந்த ஆன்ம தீபத்தை நீங்க ஆயற்ற ஆரம்பிக்கும் போது நிரந்தரமாக பாருங்க பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இருந்து அவருடைய மனைவியாகிய மகாலட்சுமி நிரந்தரமாக எங்க வீட்டுல குடியிருப்பார். இந்த வீடு இப்ப அழுக்காரிக்கு, இந்த வீடு அழுக்கா இருந்தா இந்த வீடுல படும். இந்த வீடு சுத்தமாகுனா இந்த வீடு சுத்தமாகும். இப்ப நாங்க என்ன செய்யும்? சிற்றறிவாகிய பாருங்க என்ன புறத்தில் நாங்க செய்யற எல்லா காரியங்கள் கொஞ்ச நாளைக்கு தான் இன்பம் வரும். ஏனண்டா அகத்தை பாருங்க சுத்தமாகாம புறத்தில் சந்தோஷமாக வாழ முடியாது. நாங்க இன்றைக்கு எத்தனையோ பாருங்க எத்தனையோ கோயில்கள் எல்லாரும் போனோம். ஆனா சொற்ப நாள் தான் அது சந்தோஷம் வந்ததுன்னா புறத்தில் செய்த காரியங்கள் பாருங்க நிரந்தரமா இல்லை. புறத்தில் செய்த காரியம் நிரந்தரமான இடத்துக்கு போறதுக்கு வழிகாட்டுறது தான் புறத்தில் செய்யப்படுவது. என்னன்னா நீ புறத்தில் கட்டாயம் செய்தே ஆகணும். என்னன்னா சரியை கிரியை யோகம் ஞானம் என்னடா கட்டடம் கட்டுவதற்கு சாரம் தேவை மாதிரி நீ புறத்தில் செய்யும் போது ஏற்படும் ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷம் உன்னை பாருங்க அகத்துக்குள்ள தேடுவதற்கு உதவி செய்யும். ஏனண்டா நீ நர்சரி படிச்சுத்தான் 1ஆம் ஆண்டு படிச்சுதான் பல்கலைக்கழகம் போகணும். அதே மாதிரி பாருங்க நீ புறத்துல நீ இப்படி வந்து யாகங்கள்ல பங்கு பற்றும் போது அகத்துக்குள்ள போறதுக்கு உனக்கு ஒரு அழிவழிவப்பா. அந்த அகத்துக்குள்ள இருக்கிற பாருங்க பாவங்களை இல்லாமக்கூடிய அந்த அறிவு உனக்கு வந்து இந்த பேரறிவோட அகத்துக்குள்ள இருக்க பேரறிவோட தொடர்பு கொண்டு புறத்தில் இருக்க பாருங்க சிற்றறிவோட வாழ்ற வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை. அதுல தான் வெற்றிகரமாக வாழலாம் என்று ஒவ்வொரு ஞானிகளும் வந்து பகவான் கிருஷ்ணன் முதல் எல்லோரும் வந்து வாழ்ந்து காட்டினார்கள். இதைத்தான் அரிச்சுனிட்ட சொல்றார் பாருங்க, நான் உன்னை போல குடும்பம் பிள்ளைகள் எல்லாம் இருக்கி நான் அகத்தில் இருக்க பாருங்க அகத்தை சுத்தம் பண்ணி அகத்தறிவு மூலம் புறத்தில் இருக்கிற 5 அறிவாகிய சிற்றறிவை கொண்டு வாழ்ற வாழ்க்கை பாருங்க தெய்வீகமான வாழ்க்கை. நீ எல்லாத்தையும் சரியா சிற்றறிவு மூலம் செய்யக்கூடியது. அந்த சிற்றறிவை கொடுக்கக்கூடிய பேரறிவோட தொடர்பு கொண்டு வாழக்கூடிய ஒரு வழியை காட்டுற பாருங்க குருகுலம் மட்டும்தான். ஏனென்றா சிற்றறிவுக்கு
சிற்றறிவுக்கும் பேரறிவுக்கும் பாருங்க வித்தியாசம் என்ன? சிற்றறிவு எங்கரிக்கு, பேரறிவு எங்கரிக்கு எங்களுக்குள்ள, பகவான் எங்களுக்குள்ள எங்கரிக்காரு. பக்கத்துல பாருங்க எங்களோட மாயை எங்கரிக்கு காட்டக்கூடிய, தொட்டு காட்டக்கூடியவர் குரு மட்டும்தான். அதான் குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நாங்க வந்திருக்கோம். என்ன சொன்னா, இன்றைக்கு இடைக்காட்டு சித்தர்ந்து எல்லா மகான்கள், ஞானிகள், யோகிகள் எல்லாம் துன்பம் வரும்போதெல்லாம் எங்களை காப்பாற்ற வந்தார்கள். ஒரு காலத்தில் 18 சித்தர்கள் இந்த சாத்திரங்களை அணுவணுமா கண்டுபிடிச்ச இப்ப வார விசுவாச ஆண்டு பாருங்க 60 வருஷத்தை உண்டா பிரிச்சு 60 ஆண்டுகள் திருப்பி திருப்பி அது வரும். இப்ப இந்த விசுவாச ஆண்டு பாருங்க, விசுவாவசு ஆண்டு பாருங்க 42வது தடவை வந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு ஆண்டும் பாருங்க அப்படி வந்து கொண்டு சுத்தி கொண்டு சுழட்டி கொண்டு. இப்ப சோதரர்கள் சொல்றாரு பாருங்க, இந்த விசுவா வசு ஆண்டு 42வது முறை வந்திருக்கான் சொன்னா பாருங்க 60 சுத்தி கொண்டு வர. இந்த இதை அணுவணுவா கணிச்சவர் ஒரு ஆடு மேய்க்கும் இடைக்காட்டு சித்தர். இந்த வான சாத்திரங்களே அவர் பள்ளிக்கூடம் போகல பாருங்க, ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கும் போது வானத்தில் அணுவணுவா இந்த சோதனங்களை பாருங்க அணுவணுவாவை பிரிச்ச 18 சித்தர் ஒரு ஆள் தான் இடைக்காட்டு சித்தர். அவர் ஒரு காலத்தில் பாருங்க இப்படி கூப்பிட்டார், எங்களை போல வந்து பாருங்க நீங்க எல்லாம் பாருங்க துன்பப்படுறீங்க, இப்படி வாங்க அப்படின்னு கூப்பிட்டார். நாங்கள் எல்லாம் வரமாட்டோம் பாருங்க. அது மாதிரி அவர்கிட்ட போன பாருங்க பஞ்சம் வரப்போகுது. இப்ப 6 மாதத்துக்கு பிறகு பாருங்க மழை பெய்யாது. ஏன்னா நீங்க செய்த பாவத்தால நவக்கிரகங்கள் எல்லாம் கோபம் கொண்டுத்தார்கள். அதனால பூமியில மழை பெய்ய விட மாட்டார்கள், பஞ்சம் பட்டினி வரப்போகுது, வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. இந்த ஜனங்கள் பாருங்க என்ன செய்யுது, உலக பக்கம் சார்ந்திருக்கத்தால அவர் பெருசா அடுக்கல. இடைக்காட்டர் மட்டும் பாருங்க, வருங்காலத்தில் தெரிஞ்ச இடைக்காட்டர் தன்னுடைய ஆடுகள் எல்லாம் வருங்காலத்தில் மழை இல்லாம புல் இல்லாம செத்துரும் என்று நினைச்சவர் என்ன செய்தார், இந்த ஆட்டை பாருங்க பசி வந்த ஒரு 10-11 மணி மட்டும் பூட்டியிருந்து அந்த ஆட்டு குடியில் 10-11 மணிக்கு பிறகு ஆடு நல்லா பசி வந்த ஒரு எரிக்கிலே இலையை கொடுத்து பழக்கினாராம். அப்படி எரிக்கலையே கொடுத்து பழக்க போது போராக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த இடைக்காட்டம் பாருங்க இவ்வளவு புல்லிருக்கி இந்த ஆட்டை பட்டினி போட்டு பாருங்க, இந்த மொக்கம் பாருங்க இந்த எரிக்கலையை போட்டு பெருக்கி பெருக்கி போட்டு படாத பாடுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இப்ப எல்லாம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இந்த ஆள் பாருங்க வேலை இல்லாம சித்திரை வருஷம் வருது, உடுப்பு வாங்க இல்லாம நாளையண்டைக்கு வருஷம் இந்த ஆள் பாருங்க மண்டூருக்கு போறாரு வேலை இல்லாம சொல்றோம் தானே மாஸ்டர். அப்படி சொல்ற மாதிரி பாருங்க இடைக்காட்டர் என்ன சொன்னா, எல்லாரும் சொன்னா பாருங்க இவ்வளவு புல்லுருக்கி மழையெல்லாம் பெய்து இந்த மொக்கு மனுஷன் பாருங்க ஆட்டை போட்டு படுத்துற பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சரியா 6-7 மாதம் ஆதனுடனே பாருங்க மழை எல்லாம் பாருங்க நவகோள்கள் மழை இல்லை, ஒன்றும் இல்லை, மரம் செடி ஒன்றுமே இல்லை, அதிகமான ஆட்கள் செத்து போயிட்டாங்க, பஞ்சம் பட்டினி. உடனே பாருங்க இவர் பார்த்தாரு பாருங்க என்னன்னா தன்னுடைய ஆடுகளுக்கு எரிக்கலை மட்டும்தான் பஞ்ச காலத்தில் மலையில பாருங்க என்ன எந்த மலை அடி எரிக்கலை மட்டும்தான் மலையில வரும், மலை அடி வாரது. இது சித்த புருஷர்களுக்கு தெரியும். அப்ப அந்த இடைக்காட்டர் பாருங்க அதை புடுது பழகி அவர் பார்த்தாரு இந்த பஞ்சம் பட்டினி பாருங்க இல்லாத நெல் பாருங்க நம்ம ஸ்டாக் பண்ணி அரிசி அது மாதிரி பாருங்க நவதானியங்கள் எடுத்து பாருங்க கேள் வரகு இதுகள் எடுத்து களிமண்ணுக்குள்ள போட்டு பிரட்டி உருண்டையாக்கி குடிலுக்குள்ள வச்சு கட்டித்தாரு. குடில தெரிந்த அந்த நாள்ல பாருங்க வரிசெல்லாம் பிடிச்சி குடியில் வச்சு கட்டி போட்டாரு. இந்த ஆடுகள் எரிக்கலையிலேயே சாப்பிட்டா கடி வரும், கடி வந்தோடனே வந்து உறைஞ்சுவாங்க, அப்போ இதெல்லாம் கொட்டுப்படும். இதை புடைச்சி அதில் யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு மகான் உண்டு. இதை புடைச்சி ஆட்டுப்பால் எடுத்து கஞ்சி காய்ச்சி குடிக்கிறதுக்காக எல்லாம் செட் பண்ணித்தாரு ஸ்டோரில். எந்த ஸ்டோரில்? களிமண்ணுக்குள்ள. எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க ஞானி. உடனே பாருங்க இவங்க நவகோள்கள் எல்லாம் பார்த்தாங்க, நம்ம இந்த உலகத்தெல்லாம் பஞ்சமாக்கி போட்டு இவர குடியில் மட்டும் ஆடுகள் மட்டும் தப்பிருக்கி அப்படி சிந்திச்சாங்க நவகோள்கள் எல்லாம் சேர்ந்து. இப்ப எல்லாம் பாருங்க பாண்டவர்கள் பாருங்க என்ன செய்தார்கள், துரியோதனன் கௌரவருக்கும் பாண்டவருக்கும் போர் நடக்க போகுது. சகாதேவன் தான் சாத்திரி, பாரத சோதரத்தால் பொய் சொல்ல மாட்டார். துரியோதனட்ட சகுனி சொல்றான் பாருங்க களப்பலி கூட்டணும், அமாவாசைக்கு களப்பலி கூட்டணும். அப்ப இந்த நாள் எடுக்கிறேன்னு சொன்னா பாருங்க அங்கதான் போகணும். இங்க எதிரி 2 எதிரி பாருங்க அங்க போ. ஆனா அவன் நேர்மையானால் சகாதேவன் கட்டாயம் சொல்லாண்டு போறாரு துரியோதனங்க. நம்மளாம் போமா எதிரிட விட்டு யோசிச்சு பாருங்க. அப்படி சாத்திரம், அப்படி நீதிப்படி வாழ்ந்தவர்கள் கிருஷ்ணர் எல்லாம் இருக்காங்க. அடுத்த நாள் பாருங்க இவங்க களப்பலி கூட்டுறதுக்கு முதல் இவர் போய்த்தார். இவர் சொல்றாரு எங்களை வெல்றண்டா சரியான நாள் அமாவாசையில். அண்ணா துரியோனோட சொல்றாரு நீ பாருங்க களப்பலி கொடுத்தா நாங்க பாண்டவர்களை உடனே வென்றலாம். யோசிச்சு பாரு கிருஷ்ணன் சொல்றேன் பாருங்க இந்த கொடுத்துட்டார் நாளைக்கு நீங்க சரி
அப்படின்னு சொல்கிறேன். யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு ஆள் இருக்கா? அவருக்கும் இருக்குன்னா போர் நடக்க போகுது, துரியோனுக்கும் பாண்டவர்களுக்கும். அவன் துரியோனை இங்கே வந்தோடனே கூட்டி கொண்டு என்னன்னா வந்தண்டு சாத்திரத்தை நாங்கள் பிள்ளை விட சாத்திர தர்மம் பண்ணா அது சரியாக தான் சொல்லணும். நீங்கள் களப்பலி கூட்டுறோன்னா நாளைக்கு களப்பலி கூட்டினா நாங்கள்லாம் அவுட், நீங்கள் தான் நடுங்க. யோசிச்சு பாருங்க அப்படின்ல கிருஷ்ணர் சொல்கிற ஒட்டி ரெண்டு கேட்டு பாருங்க என்ன நடக்க போகணும். இனி எல்லாம் நீங்கள் சரி என்று சொன்னோடனே அங்கே துரோபதை காத்துறாரு. அண்ணா நான் என்ன செய்யப்பா இப்படி எல்லாம் அப்படி சொல்லி நீங்கள் எல்லாம் செய்கிற மடத்தனத்துக்கு பார்ப்போம், யோசிச்சு பார்ப்போம் என்னென்ன இருக்கா அப்படின்னு சொல்லி முதல் நாளே பாருங்க என்ன செய்யறாரு, தர்ப்பணம் பண்றாங்க. அப்ப ரெண்டு பேரும் சூரிய பகவானும் பாருங்க என்ன சந்திரனும் நேருக்கு நேர் சந்திக்கிறனால தான் அமாவாசை. அப்ப சூரிய பகவான் சொல்ற சந்திரதேவன், சந்திரதேவா பகவான் புலவுறாரு, அப்ப நாளைக்கு தான் நம்ம சந்திக்கிற அமாவாசை, இன்றைக்கு தர்ப்பணம் கொடுக்குறாரு பூலோகத்துல பகவான் அப்படின்னு கரைக்கிறாங்க ரெண்டு பேரும். அதுதானே அவர் புலவிட்டா, அவர் தானே எல்லாத்தையும் படைச்சவர் புலவிட்டா நாளைக்கு மக்கள் எல்லாம் சிக்கலாயிரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உடனே ரெண்டு பேரும் பாராங்க. அந்த தர்ப்பணம் பண்ற என்னதுக்கு ரெண்டு பேரும் வந்த பிறகுதான் தர்ப்பணத்தை நிப்பாட்டுவார். எப்படி மாயை கண்ணன் சொன்னாங்க பாருங்க. என்னத்தால வந்தாரு யோசிச்சு பாருங்க, ஞானத்தாலை அவங்க வந்துட்டாங்க. பகவானே பாருங்க நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க புல செய்கிறீங்களே என்று சொல்றாங்க. என்ன புலப்பாண்டு போறாரு, என்ன புள்ள நம்ம செய்த அப்படின்னு கேட்குறேன். நாளைக்கு தான் நாங்கள் ரெண்டு பேரும் நேருக்கு நேர் சந்திக்கிறேன், நாளைக்கு தான் அமாவாசை, நீங்கள் இன்றைக்கு கொடுக்குறீங்க, அப்புறம் எல்லா மக்களும் என்ன செய்வாங்க பூலோகத்தில் அதே மாதிரி பின்பற்றுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அமாவாசை என்றா என்னப்பா அப்படின்னு கேட்குறேன். நாங்கள் ரெண்டு பேரும் நேருக்கு நேர் சந்திக்கிறேன். இப்போ பாருங்க நேருக்கு நேர் தானே சந்திக்கிறேன், இன்றைக்கு தான் அமாவாசை, தர்ப்பணம் கொடுங்கப்பா என்றார். வெற்றி அடைஞ்சிட்டாச்சு. இப்படித்தான் இடைக்காட்டர் பாருங்க என்ன செய்தார், முன்கூட்டியே பாருங்க என்ன களிமண் எல்லாம் போட்டு எல்லாம் செய்து இது பண்ணோடனே அங்க நவகோள்கள் எல்லாம் பார்த்தார்கள். உடனே இறங்குறாங்க. இவர் ஆடு மேய்ச்சிட்டு வராரு, பார்த்தாரு ஞானத்தால வந்திருக்கவர்கள் பாரு மனித சரீரம் எடுத்து யார் வந்திருக்காங்க, நவக்கிரகங்கள் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வாங்கப்பா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க வணக்கம் அப்படின்னு சொல்லி இவர் ஆடு மேய்க்கிறவர். அவர் சொன்னாரு நீங்க வீட்டுக்கு வந்தீங்க சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு. இவங்கெல்லாம் முழிக்கிறாங்க பேந்த பேந்த. அங்கே அமாவாசைக்கு முழிச்ச மாதிரி சந்திரன் மாதிரி சூரியன் பேந்த பேந்த முழிச்சாப்போ அமாவாசை சரியாக வரும், அன்றைக்கு தான் அமாவாசைன்னு சொல்லி போய்த்தார். நீங்கள் ரெண்டு பேரும் சந்திச்சிட்டீங்க அன்றைக்கு. அது மாதிரி இவர் முழிக்கிறாங்க. என்னண்டா இவர் ஒரு பெரிய சக்தி வாய்ந்தாள். நாங்கள் பூலோகத்தையே பாருங்கள் பஞ்சமாக்கி போட்டு இவரும் பஞ்சமாக்கல, இவர்கிட்ட சாப்பிடாம போனால் நாளைக்கு சாபம் போட்டுவார், இந்த பூலோகத்தெல்லாம் கிடக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்தான். என்னடா எரிக்கலம் பாலை சாப்பிட்டா மயக்கம் வரும் ரெண்டாவங்களுக்கு தெரியும் நவக்கிரகங்களுக்கு. உடனே கஞ்செல்லாம் போட்டு பாருங்க பாலை போட்டு அந்த இதெல்லாம் எடுத்து நவதானியங்கள் எடுத்து புடைச்சி கஞ்சி காய்ச்சி கொடுத்தோடனே எல்லாரும் மயங்கி நிறுத்துற. உடனே பார்த்தாரு ஞானத்தால் இந்த நவக்கோள்களை மாற்றி மாற்றி போட்டால் மழை பெய்யும், மாற்றி மாற்றி போட்டால் தோஷம் போகும், இந்த பூலோகத்தில் செய்த பாவம் போகும் என்று நவக்கோள்களில் பழக்கம். நவ கோயில்களில் பாருங்க நவக்கிரகங்கள் இந்தால பார்த்தமா ஒரு ஆள், அங்கால பார்த்தமா இஞ்சால பார்த்தமா இருப்பாங்க பாருங்க, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்படி மாற்றினவர் இடைக்காட்டு சித்தர் தான் இந்த சாத்திரங்களை கொண்டு வந்தவர். உங்களுக்கு தோஷம் இருந்தால் அந்த இந்த நவக்கிரகங்கள் இருக்கிற கோயிலில் சுத்தின உடனே பாருங்க தோஷம் போகும். இங்கே பாருங்க அவர் மாற்றி வச்ச பிறகு இந்த பூலோகம் செய்த பாவம் எல்லாம் இல்லாம போய் மழை பெய்ய தோங்கிட்டு. எப்படி பாருங்க சாத்திரம், எப்படி சயின்ஸ் பாருங்க எப்படி செய்தாங்க சித்தர்கள் என்று. நம்மளை காப்பாற்ற அடிக்கடி வருவாங்க, நம்ம கண்டுபிடிக்கல. இப்படி காப்பாற்ற வந்தவர் தான் இடைக்காட்டு. மழை பெய்யுது, சரியா மழை பெஞ்சு கொண்டிருக்கு, கடும் மழை பெய்து கொண்டிருக்கு. இவர்கள் பாருங்க நான் கண் முழிச்சிருக்க குலவங்க எழும்புனா மழை நின்று கொண்டு தவத்திலே இருந்துட்டாரு. நல்லா பெய்யட்டும், நல்லா பெஞ்சி குடிலெல்லாம் போய் இவங்களெல்லாம் எழும்பித்தாங்க. தண்ணி ஃபுல்லா வெள்ளமாயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாம் போகல மழை பெஞ்சா என்ன வேத்து சேனையால் போயிடாத மாதிரி கடும் மழை. அப்படி மழை பேசிக்கொண்டே இருக்கு. போன கிழமை நாங்கள் போயிடலாம் இருந்தோம். அப்படி பெய்யக்குள்ள பாருங்க கண்ணை முழிச்சார். இந்த மக்கள் தெரியாமல் செய்தார்கள் பாவம், அதுக்காக நாங்கள் இப்படி தண்டனை கொடுக்குறதா நவக்கோள்கிட்ட கேட்குறாரு. நான் தான் உங்களை மாற்றி வச்ச உடனே இந்த பூமி செய்த பாவம் முடிஞ்சு அப்படின்னு சொல்கிறாரு. இதைத்தான் கோயிலில் பாருங்கள் வச்சுருக்காங்க. எப்படி அந்த நீங்கள் செய்த தோஷம் பாவம் போகணுமெண்டா அதை நீங்கள் 9 தரம் பாருங்கள் சுத்துங்க அப்படின்னு சொல்லி 7 தரம் சுத்துங்க, 16 தரம் சுத்துங்க, 32 தரம் சுத்துங்க, 54 சுத்துங்கன்னு சொன்னால் என்னடா உங்கள் பாவம் போகும் அப்படின்னா இந்த நவகோள்கள் தான் எங்களுக்கு பாருங்கள் என்ன இந்த பூலோகத்துக்கு சக்தியை கொடுக்குற. இந்த நவகோள் பக்கம் பாவம் செய்தவர்களுக்கு பாருங்கள் அந்த பூரணை அமாவாசை நாளில் பாதிக்கிறேன்னா மனக்குழப்பம் பாருன்னா மனப்பக்கம் உடல் பக்கம் போய் பாவம் செய்தவர்களுக்கு பாதிக்கும்.
அதை கடந்து பாருங்க, நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும், நாதன் பக்கம் ஆன்மா பக்கம் போனவர்களுக்கு பாதிக்காத என்ற உண்மையை உலகத்துக்கு காட்டின அந்த மாபெரும் மகா சித்தரை நினைச்சு பகவான் பாருங்க கண்ணனை நினைச்சு என்னை ஆட்கொண்டு வழிநடத்தி ஞானகுரு பகவான் பல அவதாரங்கள் பண்ண போன ஞான புருஷர் கலியுகத்தில் காயத்ரி மந்திரத்தை உலகத்துக்கு பரப்புறதுக்காக காயத்ரி சித்தரா அவதாரம் பண்ண அந்த பகவானையும் எவ்வளவு பேர் மந்திரங்களையும் சொல்லி எல்லாரையும் பாருங்க, பகவான் இருந்து மகாதேவர் இருந்து ஆஞ்சநேயர் இருந்து ராமபுரா இருந்து எல்லாரையும் நினைச்சு இன்றைக்கு நாங்கள் பேசியிருக்கோம். எல்லோருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் நிச்சயம். நாளை மறுதினம் பாருங்க நடக்கும் அந்த பூசையில் பாருங்க என்ன விஸ்வாவசு ஆண்டுல நாளை இரவு பிறக்கும் 2 மணிக்கு பிறக்கும் பாருங்க அந்த விஸ்வாபசி ஆண்டுல பாருங்க குளிச்சு மூழ்கி அடுத்த நாள் திங்கட்கிழமை 14ஆம் தேதி நடக்கும் பாருங்க. அதுல குளிச்சு மூழ்கி பாருங்க புத்தாடை உடுத்து எல்லோரையும் அம்மா அப்பா எல்லாரையும் பெரியவரை வணங்கி அந்த குருகுலத்தில் போய் பாருங்க அந்த பூஜையில் பங்கு பெற்றும் போது நடக்க போற ஆண்டு பாருல நடந்து நாங்க வாழ்க்கையில வாழக்கூடிய ஒரு நோயற்ற ஒரு பாருங்க துன்பமற்ற வாழ்க்கையில சந்தோஷம் பெற்று சாந்தி சமாதானம் சுபிட்சம் நிறைந்த ஆண்டாகவும் பாருங்க வரப்போற ஆண்டு நாங்க இந்த பூலோகத்தில் பாருங்க கடமையாற்ற வந்திருக்கோம். நடந்து கொண்டே கடமையாற்றி நடக்கக்குள்ளே எங்க ஊராகிய பாருங்க விண்ணுலகத்துக்கு முக்தி பெறக்கூடிய வழியை காட்டுற மாபெரும் மந்திரம் காயத்ரி மந்திரம். அப்படிப்பட்ட பாருங்க எங்களை பாருங்க நாங்க நடக்காம படுத்தால் பாருங்க துன்பப்பட்டால் பாருங்க யாரும் பார்க்க மாட்டோம், இது கர்ம பூமி. ஆனால் நாங்க நடந்து போகணும், எங்க மூச்சு வரங்காட்டிலும் நடக்கணும் என்று சொன்னா உங்க மூச்சை பாருங்க வேகமாக உங்க மூச்சை பாருங்க சரியா இயக்கக்கூடிய மகா மந்திரம் பகவானுடைய கொடுக்கப்பட்டிருக்க காயத்ரி மந்திரம். அப்படிப்பட்ட மகா மந்திரத்தை நாங்க அதிகாலை பாருங்க 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழும்பி கொஞ்சம் நோயுள்ள ஆக்கள் 4:30 5 மணிக்கு எழும்பி நீங்க விடாமல் பாருங்க ஒரு 21 தடவுண்டான காயத்ரி மந்திரம் சொல்லி பகவானே பாருங்க நாங்க தெரியாம கிடைக்காட்டு சித்தர் இந்த பூலோகம் தெரியாமல் செய்த பாவத்துக்காக நம்ம இப்படி செய்யலாமா அப்படின்னு நவகோள்கிட்ட கேட்டு பாருங்க அவர்களை இறக்கி மழை பெய்ய வச்சு எங்களை காப்பாற்றுற அந்த சித்த பகவான் மாதிரி என் குருநாதர் பாருங்க எங்களை காப்பாற்றுவதற்காக காயத்ரி மந்திரத்தை இந்த பூமிக்கு இறக்கியிருக்கார். தானும் மனித சரீரம் எடுத்து பகவான் வந்து கொடுத்திருக்கார். அப்படிப்பட்ட மகா மந்திரத்தை நாங்க பாருங்க இயன்ற அளவு காலையில் அதிகாலை எழும்பி குளிச்சு முழுகி விளக்கேற்றி பாருங்க பத்தி இருந்தா கொளுத்தி பாருங்க நாங்கள் தெரியாமல் செய்த எல்லா கர்ம வினைகளையும் இந்த விசுவாவசு ஆண்டிலிருந்து நாங்கள் ஒரு சங்கல்பம் கொள்றோம். இண்டையிலிருந்து நாங்க பாருங்க குறையெல்லாம் கதைக்காம யாரையும் நோப்பார்த்தாம இது செய்யாம இதுவரை நாங்க செய்ததெல்லாம் பிழைய மன்னிச்சு நாங்கள் இந்த பாடின மாதிரி மன்னிச்சு எங்களுடைய பூஜையை எங்களுடைய பாருங்க எங்களுக்கு வரப்போற காலத்தில் எங்களுக்கு நல்லதெல்லாம் கொடுங்க பகவானே அப்படின்னு நாங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயம் உங்களை கட்டாயம் காப்பாற்றுவார். என்னை காப்பாற்றி கொண்டிருக்கிற பாரு மகாதேவர் இந்த உலகத்தெல்லாம் காப்பாற்றி கொண்டிருக்க மகாதேவர் பாருங்க பகவான் ஸ்ரீமன் நாராயணன் நிச்சயம் பாருங்க உங்களை காப்பாற்றுவார். என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம்.